தாவேக்காவோட 3ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சி. சரி, பார்த்தீங்களா வேடிக்கை என்ன நடந்ததுன்னு? நான் பார்க்கல. எல்லாம் செய்தியில் ஓடுதே. நான் இன்னும் எதுவுமே ஓப்பன் பண்ணல. பாலிமரில் இன்னைக்கு அதான் ஓட்டிகிட்டே இருக்காங்க. விஜயை காட்டுறதா நினைச்சு அதுதான் மக்கள் ஓட்டுற மாதிரி ஒரு செய்தி ஓட்டி. என்ன தொடர் பொதுச் செயலாளர் பின்னாடி ஓடுறாரு. பொதுச் செயலாளர் ஒரு கட்சியில் அதுவும் தெரியல. அவருக்கு பின்னாடி அப்படி போயிட்டு இருக்கிறாரு. அவரே ரசிகர் மாதிரி விஜய் பருவக்கு ஓடுறாரு. வழக்கமாக எல்லா ரசிகர்களும் டிக்கெட் வாங்க ஓடுவாங்க. பிளாக்ல டிக்கெட் வாங்குறதுக்கு ஓடுற மாதிரி ஓடுறாரு. பொதுச் செயலாளர் ஒரு கட்சியில் எவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு போல அவர் நிற்கிறாருங்க. இவர் வர்றதுக்காக எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன வேணும் ஓடடா. அப்படி ஓடியும் அவர் தலைவர் வர்றாருன்னு வரவேற்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கிறாரு. அவர் யாரையும் கண்டுக்கல. அங்கே நின்ன ரசிகர்கள் வரிசையில் ஒருத்தராக பொதுச் செயலாளர் நினச்சிட்டு கார் பாட்டுக்கு வந்துருச்சு. விஜய் வந்தால் எல்லாத்தையும் ஓட விட்டுருவாருங்கிறது இதுதான் போட்டுருக்கு. அதேதான். சேர்ந்தவங்களா ரசிகர்களாக இல்லைங்க, கட்சி தொடங்கினவங்களே ரசிகர்களாக தான் இருக்கிறாங்க. அவங்களே ரசிகர்களாக இருக்காங்க. இப்போ ஒரு கேள்வி இருக்கு. ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் இல்லை அவர். ஆமாங்க. தலைவருக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடியவர். அவரைவே இப்படி ரசிகர் மாதிரி ஓட விடுறாரு. அவரே தலைவரை பார்க்கறதுக்கு தவம் இருக்கிறாருங்கிற மாதிரியான இந்த அரசியல், இது எப்படி, என்ன அரசியல் இது? ஆமாம் தொடர். ஒரு கட்சிக்கான ஒழுங்கா இல்லைங்க தொடர். நாளைக்கு வீடு இல்லைன்னு சொல்லி மனு கொடுக்குறவனும், பட்டா வேணும்னு சொல்லி மனு கொடுக்குறவனு, கல்வி உதவித்தொகை வேணும்னு சொல்லி மனு கொடுக்குறவனும் எப்படி அவரை சந்திக்க முடியும்?